ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாலைபக்ஷ தர்ப்பணம் ஆற்றுல பொதுவாக சாதத்தளிகையோட அப்பம் வடை எள்ளுப்பொடி பண்ணுறது நம்ம ஆற்று வழக்கம். தர்ப்பணத்தன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். வாழைக்காய் கறமுது வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு வடிச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா கருவேப்பிலை போட்டு வேக வச்ச வாழைக்காயை போட்டு பொடியை போட்டு தேங்காயை போட்டு இறக்க வேண்டியது தான். இந்த வாழைக்காய் கறமுது ரொம்ப விசேஷம் மாலை தர்ப்பணத்தன்னைக்கு பண்ணினா. அடுத்து மிளகு குழம்பு, மிளகா உளுத்தம்பருப்பு சீரகம் இதை வறுத்துன்ட்டு ஊற வச்ச புளி உப்பு எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் அரைச்சிட்டுருணும். அப்புறம் கடுகு கருவேப்பிலை, நான் இன்றைக்கி கருவேப்பிலை போட மறந்து போயிட்டேன். இந்த அரைச்ச விழுதியும் போட்டு பாவக்காயும் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி கட்டாயம் பண்ணணும். இந்த பாவக்காய் வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கெட்டியானோடனே குழம்பு இறக்க வேண்டியது தான். இந்த சாத்துமுது கூட்டு அதெல்லாம் பார்ட் 1 போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கொத்தவரங்காய், அதே மாதிரி கொத்தவரங்காயும் விசேஷம். அதனால் கடுகு கருவேப்பிலை திரும்பாரிட்டு வேக வச்ச கொத்தவரங்காயை போட்டு பயத்தம்பருப்பு, வேக வச்ச பயத்தம்பருப்பு, அந்த பொடி தேங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒத்தாப்பில் எல்லாம் நல்லா கொதித்த உடனே கொத்தரங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். சாத்துமுது அதுவும் பார்ட் 1 புளி கொதித்த உடனே விளாவி இறக்க வேண்டியதுதான். அடுத்து பயத்தம்பருப்பு பாயசம், பயத்தம்பருப்பு வேக வச்சு ஏலக்காய் பொடி வெல்லம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைஞ்ச உடனே, வெல்லம் ரொம்ப குவாலிட்டியாக இருந்ததுனால அப்படியே போட்டுட்டேன். கொஞ்சம் பாலை குத்தி சேர்ந்து கொதிச்சோடனே பயத்தம்பருப்பு பாயசமும் ரெடி ஆகிடுது. ரொம்ப முக்கியமானது எள்ளுப்பொடி. எள்ளை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வடிச்சுடணும். இலுப்பச்சட்டியில் அது போட்டு நல்லா வறுத்தா படபடான்னு பொரியும். அந்த மாதிரி பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு பாருங்கள், படபடான்னு பொரியிறது. அதோட ஏலக்காய் பொடி வெல்லம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுக்க வேண்டியது தான். எள்ளு பொடியும் ரெடி ஆகிடுது. அடுத்தது அப்பம். நிறைய பேர் கேட்டிருந்தேன், எந்த டம்ளர் எடுக்குமோ அதில் 3/4 டம்ளர் கோதுமை மாவு, 1/4 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வெல்லம், அதை நல்லா கரைச்சிண்டுட்டு அதில் இந்த மாவையும் போட்டு குப்பை இல்லாமல் எடுத்துகிட்டு அந்த மாவையும் போட்டு நல்லா கிளக்கிடணும். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு கட்டி உருண்டை இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். இலுப்புச்சட்டியில் எண்ணெய் விட்டு ஒன்றொன்னா குத்தி எடுக்கணும். நான் இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்டைல், தமிழ்நாடு ஸ்டைல் அப்போ தான் பண்ணியிருக்கேன். கேரளா நெய்யப்பம் பண்ணல. இது ஒன்றொன்னா குத்தி எடுக்கணும். இப்படி குத்தின உடனே நல்லா எண்ணெய் அந்த எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் அது மேலே தெளித்து விடணும். திருப்பி போட்டு அதே மாதிரி எண்ணெயை திருப்பி விடணும்னா நல்லா இப்போவே நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுது. திருப்பி போட்டு திருப்பி எண்ணெய் அதே மாதிரி பண்ணி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு பண்ணுங்க அப்போ எப்போவுமே. நல்லா இது பண்ணி எடுத்த உடனே இந்த மாதிரி ஒன்றொன்னா குத்தி எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது தான். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அப்பம். சில பேர் தேங்காய் சேர்த்துவான், நான் இன்றைக்கி சேர்த்தலை, வேணுன்னா சேர்த்திக்கலாம். எவ்வளோ புசுன்னு இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது, பொன் கலராக. இது மாதிரி எல்லா அப்பத்தையும் ஒன்றொன்னா குத்தி எடுத்துட வேண்டியதுதான். ரெண்டும் சேர்த்து போட்டு கையோடு 2 குத்தலான்னு குத்தினேன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டின்றும். நல்லா ஒத்தத்தையாக பொறுமையாக குத்துங்க. அப்புறம் வடை, ஊற வச்ச உளுத்தம்பருப்பு நல்லா மிக்சியில் புசுன்னு அரைச்சிக்கோங்க. அதோட கொஞ்சம் மிளகு கருவேப்பிலை போட்டுட்டு கையால் இந்த மாதிரி நல்லா ஏர் பபிள் வர மாதிரி கையால் பண்ணணும். கிரைண்டர்னால் அது பண்ண வேண்டாம், மிக்சின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணால் சாஃப்டாக வரும். நான் பொதுவாக இலைகளெல்லாம் எடுக்கிறது இல்லை, அப்படியே ஒரு தண்ணியில் கையை நினச்சிட்டு மாவு எடுத்து ஒன்றொன்னா போட்டு வடையை போட்டுற வேண்டியதுதான். கையில் தான் போடுறது. இந்த மாதிரியும் போடலாம், இலையோ பிளாஸ்டிக் பேப்பரோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
கையை என்ன ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிட்டா ஒட்டாமல் அப்படியே வரும். இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் இப்படி திருப்பி போட்டு லைட்டாக பிரித்து விடுங்க. ஒட்டின்னு இருந்ததுன்னா நல்லா செவந்த உடனே எடுத்து விடுறேன் தான். இன்றைக்கி மாலைபட்சம் தர்ப்பணம் நல்லபடியாக எடுத்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணிவிட்டு நல்லபடியாக தர்ப்பணமும் முடிஞ்சுது. இன்றைக்கி பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸு என்னென்னு பார்க்கலாம். இன்னித்து தளிகை சாதம், மிளகு குழம்பு, சாத்துனது, பயத்தம்பருப்பு தனிப்பருப்பு, வாழைக்காய் கரமுது, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, கொத்தரங்காய் கூட்டு, பாயசம், பயத்தம்பருப்பு பாயசம், அப்பம்படை, எள்ளு பொடி.